Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahirabbil alamin. Allahumma shalli ala Muhammadin wa ala ali Muhammadin wa barik wa sallim alaihi. Amma ba'du, faqad qala Allah tabaraka wa ta'ala fil Qur'anil azim wal Furqanil majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahir rahmanir rahim. Fastabiqul khairat. Wa qala nabiyuna Rasulullah sallallahu alaihi wasallam, yahramu ibnu Adam wa yashubbu minhu ithnan, wal hirsu 'ala al-mal wal hirsu 'ala al-umr, atau kama qala alaihi salatu wassalam. எல்லாம் அல்லாஹ்வினுடைய அருள்மொழி யாரும் செய்கின்றேன். அவனுடைய அன்பு மரணம் நபியினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, வாழவிருக்கின்ற அனைத்து முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பு மரணம் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, உலகில் வாழும் காலமெல்லாம் எல்லா காலங்களிலும் எல்லா சூழல்களிலும் அல்லாஹ்வினுடைய ஆணைப்படியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்களுடைய வழிமுறைப்படியும் வாழ்வோம் என்று முதலிலே இறக்கும் உங்களுக்கு வசியத் செய்தவராக, இந்த நாளிலே, இந்த நேரத்திலே, இந்த இடத்திலே என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டியது போல நாளை கியாமத்துடைய நாளையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சுவனத்திலே அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஒன்று கூட்டி வைப்பானாக என்ற துஆவோடு வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கருணையினால் சங்கைமிக்க இஸ்லாமிய மார்க்கத்திலே இருக்கின்ற நாம், நம்முடைய வாழ்க்கையினுடைய பாதை எவ்வாறு போய்கொண்டிருக்கிறது, நாம் செல்லுகிற பாதை எந்த அளவிற்கு சரியானதாக இருந்து கொண்டிருக்கிறது, நாம் கழித்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வாழ்வு எந்த அளவிற்கு நல்ல அமல்களோடு கழிந்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் நாம் வாழுகிற காலம் என்பது கொஞ்ச காலம்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நம்முடைய வாழ்க்கையினுடைய காலங்களை சொல்லி காட்டும் பொழுது சொல்வார்கள், என்னுடைய உம்மத்தவர்களுடைய வாழ்க்கையினுடைய காலம் என்பது, என்னுடைய உம்மத்தவர்களுடைய காலம் என்பது 60க்கும் 70க்கும் மத்தியில் தான் இருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆக ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கையினுடைய காலம் 60ஐ தாண்டுகிற பொழுது, அவனுடைய வயது என்பது 60ஐ தாண்டி விடுகிறது என்று சொன்னால், இவைகள் அவனுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய மேல் மிச்சமான ஒரு வாழ்க்கையாகத்தான் அவன் எண்ணிக்கொள்ள வேண்டும். காரணம், 60 வரைக்கும் இன்றைக்கு வாழ்வது என்பதை சாதாரணமான விஷயம் அல்ல. எத்தனையோ மனிதர்கள் 40, 45 30, 35 அவருடைய வாழ்வு என்பது முடிந்திருக்கக்கூடிய ஒரு கால சூழல் இது. காரணம், பல்வேறு வகையான நோய்களினால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிற மனிதர்கள் அந்த நோய்களிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள முடியாமல், தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியாமல், தங்களுடைய உயிரையை மாய்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைக்கு எங்கும் நிறைந்து காணப்படுகின்றன. ஆகையினால் குறிப்பிட்ட இந்த காலம் வருகிற பொழுது, அந்த காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையினுடைய தரத்தை நாம் மாற்றிவிட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையினுடைய தரத்தை அந்த காலத்தில் மாற்றுவதற்கு சிரமம் என்கிற காரணத்தினால்தான் தன்னுடைய ஆரம்ப காலத்திலிருந்தே நம்முடைய வாழ்க்கையினுடைய தரத்தை நல்ல அமல்களின் பக்கமாக திசை திருப்பி விட்டோமானால் வாழ்வு என்பது மிக மிக சந்தோஷமானதாக அமைந்துவிடும். நமக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட அந்த காலம் வந்துவிட்டது என்று சொன்னால், அந்த காலத்திலே அழுது புலம்புவதினால் அல்லது வேறு வகையான சூழல்களிலே சிக்குண்டு கொள்வதனால் நமக்கு எந்த விதமான பலனும் ஏற்பட்டுவிடப் போவதில்லை. காரணம், அல்லாஹ் தன் வான்மறையில் சொல்லி காட்டிவிட்டான், லிகுல்லி உம்மத்தின் அஜல், ஒவ்வொரு சமுதாய மக்களுக்கும் ஒரு கால அளவை நாம் வைத்திருக்கிறோம்.
ஒவ்வொரு சமுதாய மக்களுக்கும் ஒரு கால அளவை நாம் வைத்திருக்கிறோம். அந்த காலம் என்பது அவனுக்கு வந்துவிட்டது என்று சொன்னால், அவனுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த காலம் அவனுக்கு முடிந்து விட்டது என்று சொன்னால், ஒரு நொடிப்பொழுது கூட அவன் இந்த உலகத்திலே உயிர் வாழவும் முடியாது, அவன் பிந்தவும் முடியாது, முந்தவும் முடியாது என்பதாக வல்ல ரஹ்மான் தன் வான்மறையிலே அற்புதமாக சொல்லி காட்டுகின்றார். எனவே கண்ணியத்திற்குரிய சமுதாய பெருமக்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, குறைவாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையை நல்ல அமல்கள் நிறைந்ததாக நாம் ஆக்கிவிட்டோம் என்று சொன்னால், நிச்சயமாக நம்முடைய வாழ்வு என்பது சுவனலோக வாழ்வாக ஆகிவிடும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மனிதன் எந்த அளவிற்கு தன்னுடைய ஆசைகள் இருக்கும், மனிதனுடைய ஆசைகள் அபிலாசைகள் எப்படியெல்லாம் போய்கொண்டிருக்கும் என்பதை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சொல்வார்கள், யஹ்ரமு இப்னு ஆதம், ஆதமினுடைய மகன் யார்? நம்மைத்தான் சொல்லுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாமெல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியிலே வந்தவர்கள். நம்மை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது சொல்வார்கள், யஹ்ரமு இப்னு ஆதம், ஆதமினுடைய மக்கள் எல்லாம் வயதை அடைந்து கொண்டே இருக்கிறார்கள், முதுமையை அடைந்து கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். எனக்கு முதுமை வராது என்று யாரும் சொல்ல முடியாது. ஒரு காலகட்டத்தில் வாலிபர்களாக நன்கு வலம் வந்து கொண்டிருந்த எத்தனையோ மனிதர்கள் வயது நிறைந்த இந்த காலகட்டத்தில் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழலில், முதுமையினுடைய ஒரு சூழலில் இன்றைக்கு தள்ளாடி கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இன்னும் ஒருபடி மேலாக நாம் யோசித்து பார்த்தோமானால், இந்த வெப்பமான இந்த காலகட்டம், நல்ல கடுமையான கத்தரி வெயில் என்று சொல்லக்கூடிய கடுமையான வெயில்கள் சுற்றரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம், ஒரு நேரத்தில் இதையெல்லாம் தாங்குகிற ஆற்றல் படைத்தவர்களாகத்தான் நாம் இருந்தோம். ஆனால் இன்றைக்கு சொல்லுகிறோம், கடுமையான வெயில் நம்மால் தாங்க முடியவில்லை என்று சொல்லுகிறோமே. அப்படியானால் வெயிலினுடைய தாக்கம் என்பது எப்போதும் ஒருபோலத்தான் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையினுடைய காலம் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு பாருங்களேன், சிறு பிராயத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை சற்று உற்று நோக்குங்கள். சிறு பிராயத்திலே இருக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகள் கடுமையான இந்த கத்தரினுடைய வெயிலினுடைய காலத்தில் கூட பேட்டையும் பந்தையும் எடுத்துக்கொண்டு மைதானங்களிலே விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எந்த விதமான சோர்வும் அவர்களுக்கு ஏற்படுவதில்லை, எந்த சோர்வும் ஏற்படவில்லை. கடுமையாக விளையாடி விட்டு வருகிறார்கள். 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் கூட அவர்கள் விளையாடி விட்டு வருகிறார்கள். சோர்வில்லாமல் சுறுசுறுப்பாகத்தான் அடுத்தவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சில நிமிடங்கள், 10-15 நிமிடங்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நடந்து செல்வதற்குள்ளால் நமக்கு எத்தனை மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்கி கொண்டிருப்பதை நாம் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இவைகள் எல்லாம் எதை காட்டுகிறது? மனிதா, உன்னுடைய வாழ்க்கை கடந்து போய்கொண்டே இருக்கிறது. உன்னுடைய காலத்தை நல்ல அமல்களின் பக்கமாக திசை திருப்பி, உன்னுடைய காலம் முடிகிற ஒரு சூழல் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த வெயிலின் மூலமாக நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றார். எனவே இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்வார்கள், ஆதம், மனிதன் ஆதமுடைய மக்கள் எல்லாம் முதுமையை அடைந்து கொண்டே இருக்கிறார்கள், முதுமையை அடைகிறார்கள். காலத்தை செலவழிப்பதில் அவனுக்கு முதுமை ஏற்பட்டு விடுகிறது. நல்ல அமல்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் அவனுக்கு வயோதிகத்தன்மை ஏற்பட்டு விடுகிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் எவ்வளவுதான் வயோதிகத்தை அடைந்து கொண்டே சென்றாலும் கூட, நல்ல அமல்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் அவன் எவ்வளவுதான் வயோதிகத்தை அடைந்து கொண்டே போனாலும் 2 விஷயங்களில் அவன் இன்றைக்கும் வாழ்வோராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், வயசுப்பு மின்ஹு இத்னான், அதுல 2 விஷயங்கள் இருக்கிறது. அந்த 2 விஷயங்களில் இந்த மனிதன் இன்றைக்கும் இளைஞனாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லிவிட்டு, எந்த 2 விஷயங்களிலே மனிதன் இன்றைக்கும் இளமை துடிப்போடு சுறுசுறுப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான் என்பதை சொல்லி காட்டும் பொழுது சொல்வார்கள், வல்ஹிர்சு அலல் மால். ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்ஹிர்சு அலல் மால், பொருளை தேடக்கூடிய விஷயத்தில் மனிதன் பேராசை உடையவனாக, அதிலே வாலிபத்தன்மை உள்ளவனாக
ஒரு இளைஞனாகத்தான் அவன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். செல்வத்தை தேடுகிற விஷயத்தில், பொருளாதாரத்தை தேடிக்கொள்கிற விஷயத்தில் பார்க்கிறோம் அல்லவா, எத்தனையோ முதியவர்கள் குறை சொல்வதற்கு அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த சொல் இன்றைக்கு எவ்வளவு உண்மையாக போய் கொண்டிருக்கிறது என்பதை சிந்திப்பதற்காக வேண்டிய உதாரணத்தை சொல்லுகிறேன். எத்தனையோ வயோதிகத்தை, முதுமையை அடைந்துவிட்ட நம்முடைய முன்னோர்கள், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வயதிலே மூத்தவர்கள் இன்றைக்கு எவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கிறார்கள். பொருளாதார விஷயத்தில், வேலை விஷயங்களில், உலகத்தினுடைய செல்வங்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அந்த தன்மைகளில் அவர்கள் ஈடுபடுகிறதை பார்த்தால் நமக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. பல பேர்கள் அந்த தன்மையை அடைந்தாலும் கூட சொல்வார்கள், இந்த வயதிலும் கூட எவ்வளவு சுறுசுறுப்பாக இவர் இயங்கிக் கொண்டிருக்கிறார். முழுமையை அடைந்திருக்கக்கூடிய 60 தாண்டியதற்கு பின்பும் கூட, 70 80 கடந்ததற்கு பின்பும் கூட இன்றைக்கும் இவர் சுறுசுறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறார் என்று பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவிற்கு, பொறாமை கொள்ளக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையெல்லாம் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் அவருடைய பயணம் எதன் பக்கமாக போகிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல் ஹிர்ஸு அலல் மால், செல்வத்தை நோக்கி அவர்களுடைய பயணங்கள் எல்லாம் ஒரு இளமை துடிப்போடு போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். இது முதலாவது. அடுத்து இரண்டாவது விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல் ஹிர்ஸு அலல் உம்ர், அவனுடைய வாழ்க்கையின் மீது அவனுக்கு ஒரு வாலிபத்தன்மை ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது. வயதின் மீது ஒரு மனிதனை நாம் பார்த்தால் அவனுக்கு எவ்வளவு வயதாக ஆகிவிட்டாலும் கூட தள்ளாடாத, அந்த தள்ளாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலும் கூட அவனிடத்திலே கேட்டு பாருங்கள், அந்த மனிதனிடத்திலே கேட்டு பாருங்கள், இப்பொழுது நீ எப்படி இருந்தால் உனக்கு நன்றாக இருக்கும் என்று கேட்டால் உடனே அந்த முதியவர் பதில் சொல்வார், நான் மீண்டும் என்னுடைய வாலிபத்தன்மைக்கு திரும்ப வேண்டும், என்னுடைய இளமை பருவத்திற்கு நான் திரும்ப வேண்டும். இளமை பருவத்திலே எப்படி ஓடோடி உழைத்துக் கொண்டிருந்தேனோ, இளமை பருவத்திலே எப்படி எல்லா வகையான காரியங்களையும் என்னால் சாதிக்க முடியும், செயல்படுத்த முடியும் என்று நான் கருதி அந்த அடிப்படையில் என்னுடைய காலங்களை கழித்துக் கொண்டிருந்தேனோ, அதே போன்ற ஒரு இளமை பருவத்தில் மீண்டும் நான் போக வேண்டும். எப்பொழுதும் போல் நான் என்னுடைய வாழ்வு முடிந்து விடாமல் இப்படியே போய்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய ஒரு பேராசையாக இருக்கும். முடியாது, இரண்டுமே முடியாது. எல்லாம் ஒரு காலகட்டம் முடிந்து விட்டது என்றால் வாலிபத்திலிருந்து வயோதிகத்தை நாம் அடைந்துதான் ஆக வேண்டும். ஒரு காலகட்டத்தில் லட்சங்களை சம்பாதித்துக் கொண்டிருந்த நாம், கோடிகளை சம்பாதித்துக் கொண்டிருந்த நாம், ஒரு காலகட்டம் வருகிற பொழுது ஒரு நேரம் டீ குடிப்பதற்கு கூட நம்முடைய வாரிசுகளை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக ஏற்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகம். எனவே இந்த காலகட்டத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன என்றால், காலம் அல்லாஹ்வால் அதிகமாக கொடுக்குகிற பொழுது, நம்மளுடைய ஆயுளை அதிகமாக அல்லாஹ் நீக்கி கொடுக்குகிற பொழுது, நாம் அந்த ஆயுளை எப்படி செலவழித்தால் இறைவனுடைய பொருத்தத்தை பெற முடியும், எப்படி செலவழித்தால் இறைவனுடைய கோபத்திற்குள்ளானவர்களாக நாம் ஆளாகுவோம் என்பதைத்தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு மனிதர் வருகிறார். வந்தவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், ஐயுன் நாஸி கைருன், எல்லா மக்களுமே சிறந்தவர்கள் தான், முஸ்லிம்கள் எந்த ஒரு நிலையிலும் சிறப்பை இழந்தவர்கள் அல்ல, எல்லா காலகட்டத்திலும் அவர்கள் சிறந்தவர்கள் தான். ஒரு நேரத்தில் நாம் நமக்குரிய அந்த சிறப்பான அந்த ஒரு அந்தஸ்தை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இறைவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களில், இறைவனுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளில் நாம் ஏதாவது குறைபாடுகள் ஏற்படுத்தி இருந்தால் அந்த சிறப்புகள் நம்மை விட்டு பறிக்கப்படும். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப அந்த மனிதர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், ஐயுன் நாஸி கைருன், மக்களிலே சிறந்தவர்கள் யார் என்பதை எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்கிறார். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் த்வால உம்ருஹு வ ஹஸன அமலுஹு, யாருடைய ஆயுள் நீளமாக இருந்து, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா நீண்ட காலம் வாழுகிற ஒரு பாக்கியத்தை அவனுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுக்கப்பட்ட அந்த பாக்கியத்தை அந்த மனிதன் சரியாக பயன்படுத்தி வ ஹஸன அமலுஹு, அவனுடைய அமலை நல்ல அமல்களாக ஆக்கிவிட்டானால்
நல்ல அமல்கள் நிறைந்த வாழ்வாக அவனுடைய வாழ்க்கையை அவன் ஆக்கி கொண்டானே. ஆனால் அப்படிப்பட்ட மனிதர் தான் மக்களிலே சிறந்தவர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அதற்கடுத்து அந்த சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் ஃபஅய்யுன் நாஸி ஷர்ருன், அப்படியானால் மக்களில் தீயவர்கள் யார் என்பதாக கேட்கிறார்கள். மக்களிலே தீயவர்கள் கெட்டவர்கள் யார் என்று கேட்கிறார்கள். அதற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கால உம்ருஹு வஸாஅ அமலுஹு, மன் கால உம்ருஹு வஸாஅ அமலுஹு, யாருடைய ஆயுள் நீளமாக இருந்து, யாருடைய ஆயுள் நீளமாக இருந்து அதிகப்படியாக நீண்ட காலம் வாழுகிற பாக்கியம் பெற்று வஸாஅ அமலுஹு, அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் தீயதாக இருக்குமையானால் அவன்தான் மனிதர்களிலேயே மிக கெட்டவர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். எனவே கணியத்திற்குரிய சமுதாய பெருமக்களை, நாம் சிறந்தவர்களாக ஆக வேண்டுமானால் நம்முடைய அமல்களை நல்ல விதமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நாம் எண்ணி பார்க்க வேண்டும், சிறு வயதுடையவர்கள் இந்த உலகத்தை விட்டு போகிற பொழுது சிறு கிராயத்திலே அவன் போய்விட்டான். ஆனால் இதுதான் வரைக்கும் அவனுடைய வயதை விட டபுள் மடங்கு அதிகமான வயதுள்ளவர்களாக நாம் வாழுகிற பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையை நல்ல அமல்கள் நிறைந்ததாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் தான் இன்னொருவருடைய மரணத்தை பார்த்து நமக்கு ஏற்பட வேண்டும். இல்லையானால், அந்த ஒரு சூழல் நமக்கு ஏற்படவில்லையானால் நம்முடைய வாழ்க்கையை என்றைக்கும் நாம் சீர்படுத்திக் கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால், நம்முடைய முன்னோர்கள் அந்த சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த தரத்தை நாம் பார்க்க வேண்டும். அந்த வாழ்க்கை அவர்கள் நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் போதெல்லாம் அதை பயன்படுத்திக் கொள்வார்கள். தன்னுடைய, அதாவது பிறர்கள் நமக்காக துஆ செய்யும் பொழுது கூட அந்த நேரத்திலே நாம் ஆமீன் சொல்வது கூட அது ஒரு நல்ல அமல் தான். ஒரு மனிதர் வருகிறார், நம்மை பார்க்கிறார், பார்த்த பொழுது நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள், அல்லாஹ் தஆலா உங்களை நீண்ட காலம் ஆரோக்கியத்தோடு வாழ வைக்க வேண்டும் என்று ஒரு மனிதர் நம்மை பார்த்து துஆ செய்கிற பொழுது அந்த நேரத்தில் ஆமீன் சொன்னாலும் கூட அது நமக்கு ஒரு ஹைராக, ஒரு நன்மையாக அது அமைந்து விடுகிறது. காரணம், அவர் துஆ செய்கிற நேரம் கபூலாகக்கூடிய ஒரு நேரமாக இருந்து விட்டார். யாருடைய துஆ எந்த நேரத்தில் கபூலாகும் என்பது யாருக்கும் தெரியாது. பார்ப்பதற்கு சாதாரணமாக நமக்கு தெரியலாம், ஆனால் அவர் தனிமையில் என்ன செய்திருப்பார் என்பதை யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. ஆகையினால் அப்படிப்பட்ட ஒரு சூழல் கிடைக்குமே, ஆனால் உடனே நாம் ஆமீன் சொல்லுகிற பொழுது அந்த ஆமீன் கூட நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக ஆகிவிடுகிறது. இதை சஹாபாக்களுடைய வரலாற்றில் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு சமயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வருகிறார்கள். வந்தவர்கள் சஹாபாக்களுடைய கூட்டத்தோடு தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். இணைத்துக் கொண்ட நபி அவர்கள் அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், தோழர்களே, ஒரு யுகத்த அலையல் உமம், பல்வேறு சமூக மக்கள் என் மீது காட்டப்படுகிறார்கள். எனக்கு முன்னால் வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்த எத்தனையோ நபிமார்கள் இருக்கிறார்கள். 1,00,000க்கும் மேற்பட்ட அந்த நபிமார்கள் எல்லாம் இருக்கிறார்கள். எனவே அந்த நபிமார்களுடைய சமுதாயங்கள் எல்லாம், அவர்களுடைய நிலைப்பாடுகள் எல்லாம் எனக்கு இப்பொழுது எடுத்து காட்டப்பட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஒரு நபியை பார்த்தேன், அந்த நபியோடு அவரை கொண்டு ஈமான் கொண்டவர் ஒரு மனிதர் தான் சென்று கொண்டிருக்கிறார். ஒரு நபியோடு ஒரே ஒரு மனிதர் தான் போய் கொண்டிருக்கிறார். இன்னொரு நபியை பார்க்கிறேன், அந்த நபியோடு 2 மனிதர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு மனிதரை பார்த்தேன், அந்த மனிதரோடு ஒரு சிறிய கூட்டம் போய் கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு 10 பேர் கொண்ட ஒரு கூட்டம் போய் கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டே வருகிறார்கள். அதற்கு அடுத்து சொன்னார்கள், இன்னொரு நபியை பார்த்தேன், அந்த நபியை சுற்றி ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். ஏராளமான மக்கள் எப்படி என்றால், வானத்தினுடைய முகத்திலே தெரிகின்ற அந்த கருப்பை போன்று சில நேரங்களில் பார்க்கலாம். மேகங்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கும். ஒரு இடத்திலே வெண்மையாக இருக்கும், இன்னொரு இடத்திலே கருப்பு பிடித்த அந்த ஒரு நிலையிலே இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வானிலே கருப்பு பிடித்திருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையை போன்று ஒரு பெருங்கொண்ட கூட்டத்தை ஒரு நபியோடு நான் பார்த்தேன். பார்த்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபரஜவுது அய்யகூன உம்மத்தி,
இது என்னுடைய உம்மத்தாக இருக்க வேண்டுமே என்று நான் ஆதரவு வைத்தேன். ஒரு பெருங்கொண்ட கூட்டம், இது என்னுடைய உம்மத்தாக இருக்க வேண்டுமே என்று நான் ஆசைப்பட்டேன், ஆதரவு வைத்தேன் என்று சொன்ன பொழுது எனக்கு சொன்னார்கள், இது உங்களுடைய கூட்டம் அல்ல, ஹாதா கௌம் மூஸா அலைஹிஸ்ஸலாம். இது யாருடைய கூட்டத்தவர்கள், யாருடைய சமூகத்தவர்கள்? நபியினா மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகத்தவர்கள் என்று எனக்கு சொல்லப்பட்டது. அதற்கடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அதற்கடுத்து அது போன்று வானத்தினுடைய முகப்பிலே தெரிகின்ற அந்த கருப்பை போல பல கூட்டங்களை பார்க்கிறேன். ஒவ்வொரு கூட்டத்தை விட இன்னொரு கூட்டம் அதிகமாக போய்கொண்டே இருக்கிறது. அப்படியே போய்கொண்டே இருக்கக்கூடிய இந்த சூழலில் நான் பார்த்து கொண்டே வருகிறேன். அப்பொழுது எனக்கு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஹாதா உம்மத்துக்க, இதோ போகிறார்களே பெருங்கொண்ட கூட்டம், இதுதான் உம்முடைய கூட்டத்தவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு சொல்லப்பட்ட அந்த செய்தியை சஹாபாக்களோடு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சொல்லிவிட்டு அதோடு இன்னொரு செய்தியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனக்கு சொன்னார்கள், ஹாதா உம்மத்துக்க யா ரசூலல்லாஹ், இவர்கள் எல்லாம் இப்படி பெருங்கொண்ட கூட்டம், வானத்தினுடைய முகத்திலே தெரிகின்ற அந்த கருப்புகளின் அளவிற்கு, கரும் மேகங்கள் அளவிற்கு இவர்கள் எல்லாம் உங்களுடைய சமூகத்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு இவர்களோடு சேர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லப்பட்டதாம், இதோ பார்க்கிறீர்களே, இவர்களோடு சேர்ந்து 70,000 பேர்கள் சுவனத்திலே நுழைவார்கள். இவர்களிலே 70,000 பேர்கள் எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாமல் அவர்களுக்கு நேரடியாக சொர்க்கம் கொடுக்கப்படும் என்கிற ஒரு நற்செய்தியை, ஒரு சுப செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே சொன்ன பொழுது முதல் மனிதராக ஹஸரத் உக்காஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். எழுந்திருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஐயஜஅலனி மின்ஹும், அப்படி சூலம் செல்லக்கூடிய 70,000 பேர்களில் ஒருவனாக நானும் ஆகுவதற்கு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம ஜஅல்ஹு மின்ஹும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார், அல்லாஹும்ம ஜஅல்ஹு மின்ஹும், இறைவா இவரையும் அந்த 70,000 பேர்களில் கேள்வி கணக்கு இல்லாமல் சோனம் செல்கிற மனிதர்களில் ஒருவராக இவரையும் ஆக்கிவை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார். அதற்கடுத்து இன்னொரு மனிதர் எழுந்தார், யா ரசூலல்லாஹ், உதுல்லாஹ் ஐயஜஅலனி மின்ஹும், என்னையும் அவர்களில் ஒருவனாக ஆகுவதற்கு தாங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழரே, சபகத பிஹா உக்காஷா, அந்த பாக்கியத்தை உனக்கு முன்பாக உக்காஷா பெற்றுவிட்டார், அந்த நன்மையை அவர் அடைந்து விட்டார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹதீஸ்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் இந்த வரலாற்றிலே சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், சஹாபாக்களுடைய அந்த நிலைப்பாடுகள், நன்மை செய்யக்கூடிய விஷயத்தில் எந்த அளவிற்கு அவர்கள் அதாவது ஆர்வத்தோடு முனைப்போடு செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தியை சொல்லிக் கொண்டே வருகிற பொழுது எல்லோரும் எழுந்திருப்பதற்கு முன்பாக முதல் மனிதராக உக்காஷா எழுந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், கேள்வி கணக்கு இல்லாமல் நான் சொர்க்கம் செல்லக்கூடியவனாக ஆக வேண்டும் என்பதற்கு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று முதல் மனிதராக முந்திக் கொண்டு சொன்னார்கள். அந்த பாக்கியத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய சமுதாய பெருமக்களே, எப்பொழுதெல்லாம் நன்மை செய்கிற வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கின்றனவோ, எங்கெல்லாம் நன்மைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றனவோ, தர்க்கங்களில் ஈடுபட்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் சீரழித்துக் கொள்ளக்கூடாது. தர்க்கங்கள் செய்கிற காலம் அல்ல. தர்க்கங்கள் இந்த சமூகத்தை ஏனைய சமூக மக்களுக்கு மத்தியில் சீரழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை, நம்முடைய சமூகத்தை நாமே சீரழிக்கக்கூடிய ஒரு சூழலைத்தான் இன்றைக்கு உண்டாக்கி கொண்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு உயிரோடு இருக்கிற நாம் நாளை உயிரோடு இருப்போம் என்று சொல்ல முடியாது. இந்த நேரத்தில் இருக்கிற நாம் இன்னும் ஒரு சில நொடிப்பொழுதுகள், ஒரு சில நிமிடங்கள் இருப்போம் என்று யாராலும் உறுதி சொல்ல முடியாது. அல்லாஹ் கொடுத்தால் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் எடுத்துக்கொள்கிற பொழுது யாராலும் அதை மாற்றிவிட முடியாது. எனவே கிடைக்கிற இந்த வாய்ப்பை நாம் நல்ல விதமாக பயன்படுத்தி தர்க்கங்களிலே நம்முடைய காலங்களை ஈடுபடுத்தி நம்முடைய வாழ்க்கையை சீரழித்து விடாமல் முடிந்த அளவிற்கு நம்மால் முடிந்த அளவிற்கு
நம்முடைய வாழ்க்கையை நல்ல அமல்களிலே நாம் ஈடுபடுத்திக் கொண்டே வந்தால் நிச்சயமாக இந்த உலகத்திலும் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக சுவனத்தினுடைய வாழ்க்கையாக இருக்கும். நாளை மறுமையினுடைய வாழ்க்கையும் சுவனலோக வாழ்க்கையாக அமையும் என்பதைத்தான் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அல்லாஹ் தஆலா இந்த சமுதாய மக்களுக்கு ஒரு வாதாவை, ஒரு வாக்குறுதியை கொடுத்து விட்டான். மன் அமில சாலிஹன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن, யார் ஈமான் கொண்ட நிலையில் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ யார் நல்ல அமல்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ ஃபலனுஹய்யின்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவர்களுடைய வாழ்க்கையை சுவனத்தினுடைய வாழ்க்கையாக சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையாக நாம் ஆக்கி கொடுப்போம். இந்த உலகத்திலும் அவர்கள் சந்தோஷமாக வாழ்வார்கள். அவர்கள் இந்த உலகத்திலே செய்த நன்மைக்கு பிரதிபலனாக மிகப்பெரிய ஒரு கூலியை நாளை மறுமையிலும் அவர்களுக்கு கொடுப்போம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்படி சந்தோஷமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக நல்ல அமல்கள் அதிகம் அதிகம் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்க அருள் புரிவானாக. நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை கொடுத்துருவானாக. உலகிலே வாழ்கிற மூமினான முஸ்லிமான ஆண்மன் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை கொடுத்துருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆஃபிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.